issued an El Nino advisory. The El Nino is intensifying. The El Nino phenomenon. El Nino is a climate pattern. El Nino is here. சமீபத்துல நியூஸ் சேனல்ஸ்ல அதிகமா அடிபடுற நியூஸ். நாம எல்லாரும் இத ரொம்ப அசால்ட்டா கடந்து போயிட்டு இருக்கோம். ஆனா இது சாதாரணமா வரப்போறதில்ல. 150 வருஷத்துல உலகம் பார்க்காத அளவுக்கு ஒரு கொடூரமான சூப்பர் எல் நீனியோ நம்மள தாக்க போகுது. இதுக்கு பின்னாடி உலகத்தையே புரட்டி போட்ட ஒரு ரத்த களரியான வரலாறு இருக்கு. அப்படி இந்த எல் நீனோனா என்ன? சாதாரணமா பசிபிக் கடல்ல வீசுற காத்து எல் நீனோ டைம்ல திசை மாறி வீச தொடங்கும். இதனால கடலோட வெப்பம் பயங்கரமா அதிகரிக்கும். இந்த வெப்பம் 2.0 டிகிரி செல்சியஸை தாண்டும் போதுதான் அது ஒரு ராட்சத சூப்பர் எல் நீனோவா மாறுது. இதோட விளைவு பூமியோட ஒரு பக்கம் பார்த்தா ஆஸ்திரேலியா மாதிரியான நாடுகள்ல பயங்கரமான காட்டுத்தீயும் வறட்சியும் ஏற்படும். இன்னொரு பக்கம் பார்த்தா தென் அமெரிக்காவுல பெரும் புயல், தீரா மழை, வெள்ள பேரழிவுன்னு பூமியே 2ஆ உடையும். இதே மாதிரி ஒரு சூப்பர் எல் நீனோ வந்துச்சு. இந்தியா, சீனா, ஆப்பிரிக்கான்னு உலகம் முழுக்க கொடூரமான பஞ்சம். விவசாயம் மொத்தமா அழிஞ்சு கோடிக்கணக்கான மக்கள் பலியானாங்க. விவசாயம் அழிஞ்சதால அதை நம்பி இருந்த உலகத்தோட வியாபாரமும் முடங்கி குளோபல் சப்ளை செயின் சிஸ்டமையே அன்னைக்கு தலைகீழா மாறுச்சு. எல் நீனோ வந்தா இந்தியாவோட பருவமழை முழுமையா பொய்த்து போகும். மழை இல்லனா விவசாயம் இருக்காது. தக்காளி, வெங்காயம், அரிசின்னு அத்தியாவசிய பொருட்களோட விலை கிடுகிடுன்னு ஏறும். 1000 கிலோமீட்டருக்கு அப்பால் கடல்ல நடக்கிற மாற்றம் இன்னைக்கு நம்ம தட்டுல இருக்கிற சாப்பாட்டு விலையை தீர்மானிக்க போகுது. வரப்போற இந்த நவம்பர்ல இருந்து ஜனவரிக்குள்ள இது கன்ஃபார்மா தாக்க போகுதுன்னு உலக சயின்டிஸ்ட் இப்போ 100% வார்னிங் கொடுத்துட்டாங்க. அந்த 150 வருஷ அழிவு மறுபடியும் திரும்புமா? வரப்போற இந்த எல் நீனோவை சமாளிக்க நாம ரெடியா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.